ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். அண்ணனுக்கே இப்படி ஆட்சின்னு சொல்லி வேற ஒண்ணு நினைச்சாங்க. இப்ப சொல்லியிருக்காரு கூட தொலைக்காட்சியில, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு விஜயகாந்தோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது, விரைவில் அவர் வந்து விடுவார். எதற்கெடுத்தாலும் 5 நிமிஷத்துக்குள்ள அறிக்கை விடுவீங்களே, பொறுக்க மாட்டார். அரை மணி நேரம் பொறுக்க மாட்டார். யாராவது கருத்தை சொன்னா அவரை பராண்டி கொத்தி கொதறிடும் அவருக்கு. அப்படி இருந்தவர் தில்லுமுள்ளு கட்சின்னு மகளிர் மாநாட்டில் விஜயகாந்த் கட்சியில சகோதரி பிரேமலதா பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். திமுக என்றால் தில்லுமுள்ளு கட்சி என்று. ஏன் பதில் இல்லை? இந்த நிமிடம் வரை அதற்கு ஏன் பதில் இல்லை? ஒப்புக்கொண்டு விட்டீர்களா தில்லுமுள்ளு கட்சி என்று? உங்களுடைய அருமை மகன் பட்டத்து இளவரசராக பட்டாபிஷேகம் பெற்றுவிடலாம் என்று நமக்கு நாமே ஷூட்டிங் நாயகன் இருக்கிறாரே, உங்களுடைய அருமை திருக்குமாரன், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அது வேற விஷயம். அவரிடம் கேட்கிறார். நாங்கள் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருக்கிறோம். கலைஞர் அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதை பற்றி அவர்கள் என்ன முடிவும் அவர்கள் எடுக்கலாம். அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து விஜயகாந்த் அவர்கள் கடுமையான விமர்சனம், அதை பற்றி பதில் சொல்ல தெரியல. அதற்கு பதில் சொல்லுகிற போது ஏற்கனவே நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம், அப்படியே இருக்கிறது என்றால், நேற்றைக்கு அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். அவங்களுக்கு ரோசம், சூடு, சொரண, மானம், வெக்கம் ஒண்ணுமே கிடையாதா திமுகவில்? திமுக தொண்டர்களை சொல்லல, திமுக தலைமையை சொல்லுகிறேன், நாடாள துடிக்கின்ற அவரது மகனுக்கு சொல்லுகிறேன். அங்கே அண்ணா அறிவாலயத்திலே எனது அருமை அண்ணன் கலைஞர் அவர்கள், எனக்கு ரொம்ப அவரை பத்தி ரொம்ப வருத்தமா இருக்கு. உண்மை, 30 வருஷம் அவர்கிட்டயே பக்கத்திலே இருந்து குமாஸ்தா வேலை, சேனாதிபதி வேலை, மெய்காப்பாளர் வேலை, எல்லா சமயத்திலும் மந்திரி வேலை, எல்லாம் பக்கத்திலே இருந்தவன் இல்லையா? ஏன ஏற்கனவே ஒரு வாழைப்பழம் பலாப்பழம் கதையில மாட்டி பாடா படுறீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. பெரிய ராஜதந்திரிங்க, மாக்கியவெல்லி சாணக்கியன் படிச்சவர், எப்படி காய எங்க நகத்துல எவனை காலி பண்ணலான்னு. இப்ப எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, அந்த வாழைப்பழத்தை சொல்லி முருகனுக்கு ஒரு பழம் புராணத்துல, கவுண்டமணி செந்திலுக்கு ஒரு பழம், அடுத்த அண்ணன் கலைஞருக்கு ஒரு பழம்னு வாட்ஸ்அப்ல போட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்னுடைய அருமை சகோதரர் மக்கள் நல கூட்டணியோடு கரம் கோர்க்க இருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், திமுக அண்ணா திமுக ரெண்டும் கொள்ளையடித்த கட்சிகள், இந்த இரண்டையும் தமிழ்நாட்டு அரசியலில் தூக்கி எறிய வேண்டும் என்று நேற்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருப்பது தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது. வரிவிடாமல் பேப்பர் படிக்கிற அண்ணன் பேப்பர் படிக்கையா காலையில? உங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் உங்களை ஏமாற்றுகிறார்களா, அல்லது நீங்களே திட்டமிட்டு உங்கள் மாவட்ட செயலாளர்களை ஏமாற்றுவதற்காக இப்படி சொல்லுகிறீர்களா? ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.